Welcome back, Kerala Lottery 3-digit winning chart. Disclaimer: this channel is only for learning purpose. No betting or gambling is entertainment and purely entertainment purpose. ஸோ நமக்கு கரெக்டாக 7-0 கேம் இருந்தது. 4th ஸ்டெப்பில் அதில் இருக்கிற 3-0 வந்துருச்சு. ஆனால் மிஷின் 2-3-0 போயிடுச்சு. பிகாஸ் தி 7 becomes 2 ஃபேமிலி. ஏன் 2-3-0 கிட்ட போச்சுன்னா ஏற்கனவே 4-1-0 அடிச்சிருக்கு. தட்ஸ் இட், வெரி சிம்பிள் கான்செப்ட், அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் வீக்கில் 2-2-0 2-0-2 அடிச்சுது, 400 அடிச்சுது, 1-0-4 வச்சுது, அது பக்கத்தில் வச்சிருச்சு, அவ்வளோதான் 2-3-0. அதை பொறுத்த வரைக்கும் சின்ன நம்பரா பெரிய நம்பரா பச்சை கலரா ப்ளூ கலரா இதெல்லாம் தெரியாது. சம், அவ்வளோதான். சம் பேஸ்ட், வெரி வெரி சிம்பிள். அப்போது ஏற்கனவே மிஷினு 3 இடத்துல கரெக்டாக வந்துருச்சு. தட் இஸ் 419-536 அண்ட் தென் போன மாதத்தில் 857-478. இப்போ எங்கள் கேம் இருக்குது நம்ம அப்படி பார்த்தாச்சுன்னா ரெட் கலரில் நமக்கு ப்ளூ கலரில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ டுமாரோ இஸ் வெட்னஸ்டே. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 857, செகண்ட் ஸ்டெப் 038 and third step 784 and then fourth step 901. Now a very simplest game tomorrow. ஏன்னா ஆல்ரெடி மிஷின் 901 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருச்சு, 038 அப்படின்ற நம்பரையும் 3 முறை அடிச்சிருச்சு. இப்போ மிஷினுக்கு நாளைக்கு ஹையஸ்ட் நம்பராக போனால் 857 இல்லை 784. ஏற்கனவே இந்த பாயிண்டில் நமக்கு வின்னிங் வந்தது. ஏன்னா 784ம் 857ம் பக்கத்தில் 19வது சம் 20வது சம். அதுதான் நம்ம சார்ட்டில் இங்கே பார்க்குறீங்க. இப்போ மறுபடியும் இங்கே வந்திருக்கிறது. த மிஷின் ஹஸ் கம் ஹியர் பிகாஸ் டு கிவ் திஸ் நம்பர் 100%. ஏன்னா நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், 104 5வது சம்மு, அதனால் சர்றன்னு போய் 230 கிட்ட நின்றுச்சு. ஏன்னா 5வது சம். இப்போ 478 19வது சம்மு, 857 20வது சம்மு. அப்போ 5வது சம்மு அடித்த மிஷினுக்கு மறுபடியும் ஒரு ஹையஸ்ட் சம்மை வச்சா 20வது சம்மு இல்லைனா 19வது சம். ஆர் எல்ஸ் த மிஷின் ஃபர்தர் வில் கம் டவுன் ஃபார் 18th சம். அவ்வளோதான் ட்ரிக். இல்லை இட் வில் கோ ரைஸ் இன்டு 21st சம். ஏன்னா 05 குரூப்பில் 194 குரூப்பில் நிறைய நம்பர் அடிச்சிருச்சு. தட் இஸ் 851 356 அண்டு 910 அண்ட் 230 அண்டு நிறைய நம்பர் 784, இந்த நம்பர் எல்லாமே அடிச்சிருச்சு. 851 பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா எல்லாமே போன வாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 14th சம் 5th சம் 20th சம் 14th சம். மறுபடியும் 2 நாளாக 14th சம் 5th சம். அப்போது 05 குரூப்புக்கு அப்புறம் 16 குரூப் இருக்குது. இந்த 16க்கு வந்தால் இல்லை 38 குரூப் இருக்குது. அதாவது 8 18 3 13 23. இதில் 1 11 21 6 16 26. அப்போது நமக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் 784 19வது சம்லேயும் 857 20வது சம்லேயும் இருக்குது. அப்போ மிஷின் இப்போ நேச்சுரலாக என்ன பண்ணும், 38 குரூப்பில் அடிக்கிறது இருந்தால் இது கீழே வந்து இங்கே இருக்கிற நம்பரை வச்சிரும். 16 குரூப்பில் போய் 21வது சம் ஹையஸ்ட்டாக அடிக்கிறது இருந்தால் இங்கே வச்சிரும். அவ்வளோதாங்க கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அதர்வைஸ் மறுபடியும் பழைய குருடி கதுவை தடவி 830 பக்கத்தில் 2 நாளாக மிஸ் ஆகுது. இன்றைக்கே 370 பக்கத்தில் வந்திருக்கணும், வரலை. மறுபடியும் 380 வருது. ஸோ அதனால் இங்கே இருக்கிற நம்பரை அடிச்சிருமா அப்படிங்கிற டவுட் இருக்குது. மறுபடியும் 10வது சம்மா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டவுட்டு. ஆர்எல்ஸ் அங்கே தான் போகும். ஏன்னா இங்கே 380வும் 910வும் 2 ரெஃபரன்ஸ் நம்பரும் ஒன்றா இருக்கிறதுனால மிஷினு 3வது முறையாக இங்கே இருக்கிற நம்பரை அடிச்சிருச்சுன்னா இதை பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணிடும். பட்
நாளைக்கு மிஷின் ஹையஸ்ட் நம்பருக்கு போதா ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு போதா தெரியாது. ஆனால் மிஷினோட கோட்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், சுற்றி நின்னா ஒரு முறை ஸ்மால் நம்பரில் வந்து நின்றுச்சுன்னா 4 நாள் 5 நாள் ஸ்மால் நம்பரே அடிக்கும், பிசியில் ஏபியில் ஏதாவதுல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்றுக்கு வந்தது ஏபியில் 41, இதில் ஏபிசியில் 230. ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் 0லேருந்து 4 வரைக்கும், ஹையஸ்ட் நம்பர் தான் 5லேருந்து 9 வரைக்கும். இப்போ மிஷின் இதிலே ஸ்டிக் பண்ண போகுதா, இதில் ஸ்டிக் பண்ண போகுதா? இதில் ஸ்டிக் பண்ணால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் இதிலே ஸ்டிக் பண்ணால் ரொம்ப சிம்பிளாக அடிச்சிடலாம், ரொம்ப சிம்பிள். ஏன்னா நமக்கு 5வது சம்மில் சின்ன நம்பரில் 4 தான் இருக்குது. இது கீழே இருக்கிற நம்பர், இதுக்கு மேலே இருக்கிற நம்பர், இதுக்கு மேலே இருக்கிற நம்பர், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போது மிஷின் ஃபர்தராக மறுபடியும் இங்கேயே சுற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை. அதனால் மிஷினுக்கு இந்த பக்கமாக இல்லை இந்த பக்கமாக, ஏன்னா இங்கே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கானா கம்மியாக தான் இருக்குது. ஒய்? பிகாஸ் எகெயின் 19th சம் ஆர் 20th சம். ஆனால் மிஷினு இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு நம்பர் கம்மியாக அடிச்சதுன்னா 378 ஃபார் எக்ஸாம்பிள். ஒரு நம்பர் அதிகமாக அடிச்சதுன்னா 858. இது வந்து 21வது சம்மு, இது வந்து 18வது சம். ஜஸ்ட் யூ ஹாவ் டு செக் ஹவு த மிஷின் சேஞ்சஸ் த நம்பர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு ட்ரிக்கும் கிடையாது, ஒரு மணி கிடையாது. அதனால் இந்த சார்ட்டை நீங்கள் வாங்கி இது எப்படி வருது, இதில் எல்லா நம்பரும் உங்களுக்கு இருக்கும், கொடுக்குற நம்பர் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் எல்லாமே இருக்குது இதில் காட்டுறதுல, பட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் உங்களுக்கு, நம்பர் இஸ் தேர், தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு கொடுக்குறதுல நம்பர் இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் இல்லாமல் இருக்கும் பார்க்கும்போது, பட் இங்கே நம்பர் இருக்கும் பாருங்கள், தட்ஸ் இட். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன நம்பர் வேணும் அப்படின்னு சொன்னால் இருக்கும் 480. ஸோ உங்களுக்கு இதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறது இங்கே காட்டிடுறேன். ஸோ அந்த நம்பர் உங்களுக்கு விருப்பம் வந்தால் போட்டுக்கோங்க, ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் வெரி சீரியஸ். இங்கே பாருங்கள் 568 இருக்குது. ஆர்எல்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறத காட்டிடுறேன், 569. ஸோ திஸ் 569 ஈக்குவல்ஸ் டு 910. திஸ் 568 ஈக்குவல்ஸ் டு 563 581. அப்போது ஹையஸ்ட்டு போனால் இந்த 2 நம்பரை தவிர மிஷினுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஆர்எல்ஸ் சின்ன நம்பராக போச்சு அப்படின்னு சொன்னால் எகெயின் 190க்கு மேலே என்ன நம்பர் இருக்குது, 380க்கு மேலே என்ன நம்பர் இருக்குது, இதை தான் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். வெரி சிம்பிள், அவ்வளோதான் ட்ரிக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த சார்ட் வேணும்னு என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 638-272-0349. ரொம்ப சிம்பிள் ட்ரிக்கு தான் ஜி. நீங்கள் வந்து மண்டையை போட்டு வருஷம் பூரா மண்டையை போட்டு ஓடிச்சாலும் ஒன்றும் பேராது, ஏன்னா பார்த்தாச்சு, நானே கெஸ் பண்ணால் கூட வராது. ஆனால் இந்த சார்ட்டு மிஷினுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை 2 நம்பரை இப்போ ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பர்கிட்டே நீங்கள் போட்டிங்கன்னா 100% வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 முறை வந்திருக்கு, ப்ளூ கலரில் இருக்கிறது இந்த மாதம் 536 419, மறுபடியும் 158 எப்படியாவது வச்சிடும் 100%. அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், இந்த 2 நம்பரும் வந்துருச்சு 230 104. அப்போது என்ன பண்ணணும், மிஷினு கம்மியாக அடிக்கிறது இருந்தால் இங்கே இருக்கிற நம்பரை வச்சிரும், அதிகமாக அடிக்கிறது இருந்தால் இங்கே இருக்கிற நம்பரை வச்சிரும், அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்கனாவே போதும், ஒன்றும் இல்லை, டெய்லி 100% சக்ஸஸ். வேறு இது தவிர எனக்கு வேறு எதுவும் சிம்பிளஸ்ட் மெத்தடாக தெரியல, பார்த்துக்கோங்க, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சார்ட் வேணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு, என் வாட்ஸ்அப் நம்பர் 638-272-0349. அதர்வைஸ் டுமாரோ ஏபிபிசி என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் 10வதுல நமக்கு என்ன கேம் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9. 10th நம்பரில் நமக்கு 672 இருக்குது. தி ஃபேமிலி நம்பர் ஆஃப் 672 ஈக்குவல் டு 126 ஆர் 127. டபுள்ஸாக போனால் 667 இல்லைனா 677. இல்லை இதனுடைய சிஸ்டர் நம்பர்னு இருக்குது ஃபேமிலியோட 049
ஆர் 549 ஆர் 540 இந்த நம்பர்லாம் இறங்கிடும். இப்போ ஒன் பை ஒன்னாக இறங்கிடும். அதனால் நம்ம சார்ட் பக்கத்தில் இதை வாங்கியாச்சுன்னு சொன்னால் அடுத்தது நான் என்ன நம்பர்லாம் சொல்கிறேனோ அது எங்கே இருக்குது, அந்த சமூக வருமா வராது அந்த சார்ட்டில், அதெல்லாம் பார்த்து நீங்கள் இது பண்ணலாம். நான் வந்து ஃபேமிலி நம்பர்ஸ் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவேன். அந்த ஃபேமிலி நம்பரை நீங்கள் இந்த சார்ட்டில் பார்த்து அது பக்கத்தில் வருதா நம்பரு வரலையா அப்படின்னு சொல்லி ஈஸியாக போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். வாய்ப்பு நழுவ விடாதீங்க. ரொம்ப ஈஸி மெத்தடு. ஏன்னா உங்களுக்கு ஃபேமிலி நம்பர், அந்த நம்பர், இந்த நம்பர் எப்போ வரும், ஏது வரும் எல்லாம் தெரியவே தேவையில்லை. எங்கே வருதுன்றதை கரெக்டாக கலர் பார்த்து பிளாக் பண்ணியாச்சு. இது பக்கத்தில் தான் வருது. இதுக்கு சாட்சி இன்றைக்கி வந்த நம்பர் 104. என்ன 4 1 5வது சம்மு. மிஷினு சர்றன்னு சுற்றி வந்து அவன் எப்படி சுற்றினாலும் சரி, எந்த வேகத்தில் சுற்றினாலும் சரி, நான் இங்கே தான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி நிற்கிது அப்படின்னா, ஏன் மிஷினு இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் மிஷினுக்கு? தட்ஸ் இட். இங்கு மேலே அவ்வளோதான். ஏன்னா சம்மை பிடிச்சிருச்சுன்னா ஒரு சம்மில் 5 முறை அடிக்குது. இங்கே பாருங்கள், போன மாதம் க்ரீன் கலரில் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 13ஆம் தேதி, 16ஆம் தேதி, 23ஆம் தேதி, 27ஆம் தேதி 2 4 6 நாள் அடிக்குது. ஒரு சம்மில் 3 நாள் அடிக்குது. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு சம்மில் 2 நாள் அடிக்குது. அதுவும் எப்போ அடிக்குது நல்லா பார்த்துக்கோங்க. 5ஆம் தேதி, 20ஆம் தேதி, பக்கத்தில் 25ஆம் தேதி, 10ஆம் தேதி. இந்த 5 10 20 25 இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து பவர். இங்கே பார்த்தீங்கன்னா 11 16. இப்போ 11ஆம் தேதி வருதுனாக்கா அதை 16ஆம் தேதி போடலாம், 21ஆம் தேதி போடலாம். இங்கே பாருங்கள் 26ஆம் தேதி வந்திருக்கு. இதுலேயுமே பவர் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு சிம்பிள் மெத்தடு சார்ட்டை வாங்கி வச்சிட்டிங்க பாருங்கள். 24 19. ஏன்னா டேட்டில் 4க்கு பவர் 9. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 27. ஆக்சுவலாக 17 இங்கே தான் வந்திருக்கணும். 27 ஒரு டேட் தள்ளி வந்துருச்சு பக்கத்துலேயே. இப்போ பாருங்கள் 4 22. இதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 to 15 டேஸ் இருக்கும். இல்லை அட்லீஸ்ட் 20 டேஸ் இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். இங்கே பாருங்கள் 8ஆம் தேதி போடுறது 18ஆம் தேதி போட்டால் வந்துடும். சிம்பிள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து டேட் கூட உங்களுக்கு வந்து பவரில் வந்து கரெக்டாக வந்துடுது. அப்போது என்றைக்கு போடுறது அப்படின்ற வேலையே வேண்டாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி என்ன வந்திருக்கு, இங்கே 3ஆம் தேதி வந்திருக்கா, இங்கே 13ஆம் தேதி ட்ரை பண்ணுங்கள். 4ஆம் தேதி வந்திருக்கா, 14ஆம் தேதி ட்ரை பண்ணுங்கள். அன்றைக்கி மட்டும் ட்ரை பண்ணுங்கள், வேறு நாள் போட தேவையில்லை. இதில் என்ன கஷ்டம் இருக்குது உங்களுக்கு? ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே 2ஆம் தேதி வந்திருக்கு, இங்கே 5ஆம் தேதி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்க்கணும். ஏற்கனவே டேட் என்ன டேட்டில் அடிச்சிருக்கு, 2ஆம் தேதி அடிச்சிருந்தா அதுக்கப்புறம் கீழே எங்கே வருது, இம்மிடியட்டாக 2ஆம் தேதி அடிச்சா 7ஆம் தேதியே வந்துடுது. அப்போது வருமா? வாய்ப்பு இருக்குது. 5ஆம் தேதி வந்துடுச்சு, 7ஆம் தேதியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன நம்பர் வரும்? இந்த 3 நம்பர் தான் இருக்குது. இது என்ன நம்பர் போட்டு பாருங்கள். தட்ஸ் இட். தட் இஸ் ஹவ் யூ கேன் சக்ஸஸ். அதர்வைஸ் போட்டுக்கினே இருக்க வேண்டி தான். அது பான்னு சுற்றிக்கின்னு எங்கே வேணா போய் சுற்றிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் போடுறதெல்லாம் வரவே வராது. அதனால் பார்த்துக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது பல ப்ராஜெக்ட் கூட அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. 1 second disclaimer. This channel is only for learning purpose. No betting or gambling is entertained and purely entertainment purpose. Thank you very much for watching this video.